ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லம் அரக தஸூமு ஷஹ்ரன் மின் ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். நபிகளாரிடத்திலே கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஷஅபான் மாதத்தில் இப்படி அதிகமாக நோன்பு நோட்கிறீர்களே, எதற்காக என்று கேட்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. இதற்கு முன்னர் இருக்கக்கூடிய ரஜப் என்கிற மாதத்திற்கும் இதற்கு பிறகு வரக்கூடிய ரமதான் என்கிற மாதத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த மாதம் மனிதர்கள் அதிகமாக கண்டுகொள்வது கிடையாது. இந்த ஷாபான் மாதத்தை அதிகமானவர்கள் கணக்கெடுப்பது கிடையாது என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு சிறப்பையும் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அமாலு இலா ரப்பில் ஆலமீன். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தில், எங்களுடைய அகிலத்தாரினுடைய இரட்சகனான அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ஷாபான் மாதம். எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. நாங்கள் செய்த நல்ல செயல்கள், நாங்கள் செய்த கெட்ட செயல்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உற்று நோக்குகிறான். அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது, யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் இப்படி இப்படி எல்லாம் செய்திருக்கிறார், இப்படி இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார், போன வருடத்தில் இப்படி எல்லாம் செய்தான், இந்த முறை திருந்தி நல்ல விஷயங்கள் நல்ல அமல்கள் இபாதத்துக்களை அதிகரித்து இருக்கிறார் நிறைவா என்று எங்களுடைய அமல்கள், எங்களுடைய மாற்றங்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஉஹிப்பு அய்யுர்ஃபஅ அமலி வஅன ஸாயிம். நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் தான் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்பட வேண்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காரணம் என்ன? நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்க வேண்டும். ஆகவே என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எப்போது எந்த நாளில் எடுத்து காட்டப்படும் என்று எங்களுக்கு தெரியாது. இன்று அல்லாஹ் என்னுடைய அமல்களை பார்ப்பானா, அல்லது நாளை என்னுடைய அமல்களை பார்ப்பானா, நாளை மறுதினம் பார்ப்பானா, இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு பிறகு பார்ப்பானா என்று எங்களுக்கு தெரியாது. அந்த அறிவு அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்குகிற போது, அது எந்த நாளிலும் பார்க்கலாம், அப்படி பார்க்கும் போது நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.